ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மேக்ஸ் கிச்சனில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் நாள் நைட் இது ஓணம்க்கு முதல் நாள் நைட், அதாவது ஆகஸ்ட் 31 ஓணம் இல்லையா, ஆகஸ்ட் 30 இது அன்றைக்கி நைட்டே அட்டைப்பூ கோலம் போடுறதுக்கு தேவையான எல்லா பூவையுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூவில் உள்ள அந்த என்ன சொல்கிறது உதிரி பூவெல்லாம் உதிரியாக எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி நான் போட்டிருப்பேன். இந்த ரங்கோலியில் தான் நாங்கள் பூ டெக்கரேட் பண்ண போகிறோம். அந்த கிண்ணத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மைதா மாவு பேஸ்ட், மைதா மாவை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு அதை நல்லா காய்ச்சி பசை மாதிரி காய்ச்சி அது வச்சுருக்கோம். இதை அந்த பேஸ்ட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ போடும்போது உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் அந்த பூ காற்றுக்கு அந்த மாதிரி பறக்காமல் நல்லா அப்படியே சூப்பராக நிற்கும். அதுக்காக அவங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ருதின்னு ஒருத்தவங்க, அவங்க வீட்டில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்து அவங்க தான் இந்த மைதா மாவு பேஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க. பூவெல்லாம் அந்த ரங்கோலி போட்டது நான் ஸ்ருதி அப்புறம் சந்தியான்னு இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேர் சேர்ந்து தான் இந்த ரங்கோலி பூவெல்லாம் நாங்கள் போட்டு அலங்காரம் பண்ணோம். இந்த கோலத்துக்கு என்ன பூ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லோ கலரு ரோஸு, ரெட் ரோஸு, அதுக்கப்புறமா வெள்ளை சாமந்தி, அப்புறம் மஞ்சள் சாமந்தி, அதுக்கப்புறமா நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு டேரியா பூ ஒன்று, அப்புறம் பர்பிள் கலரில் ஒரு பூ இருந்தது. அந்த பூ பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் லீஃப் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லீஃபை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். நார்மலாக நம்ம கதம்பத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த லீஃப் வச்சு கட்டுவாங்க. அந்த லீஃபை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு அவுட்டரில் கோலம் போட்டுட்டு அவுட்டரில் ஒரு பொடி யூஸ் பண்ணி அவுட்டர் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதில் பூவை ஃபில் பண்ணுறோம். இது அவங்க மலையாள மேகசின் ஒன்று வாங்குவாங்க எப்பயுமே. அந்த மேகசினில் இந்த கோலம் வந்திருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வேறு கோலம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த கோலம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. அதனால் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். அரளிப்பூ யூஸ் பண்ணியிருக்கோம் லைட் பிங்க்குக்கு. ஸோ முடிய கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஒரு பூவே ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கொடுக்குற பூவும் எப்படி பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தோம். இப்போ லைட் கலர்னால் அதுக்கு பக்கத்தில் ஒரு டார்க் கலர் வரணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். அதனால் பண்ணும்போதே பிளான் பண்ணி தான் பண்ணோம். இந்த ட்ரையாங்கிள்க்கெலாம் நம்ம இந்த கலர் கொடுக்கணும், இந்த 2 குட்டி குட்டி ட்ரையாங்கிளுக்கு இந்த கலர் கொடுக்கணும், வெளியே இருக்கிற அவுட்டர் லேயருக்கு இந்த கலர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓணம் கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாவடி ராஜா அவர் என்ன சொல் அவர் அவரை வரவேற்கிறதுக்காக இந்த அத்தைப்பூ கோலம் போடுறது வீட்டில். நம்ம இந்த கோலம் போட்டு திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த பூக்கோலம் போட்டு அவரை வரவேற்கிறாங்க அந்த ராஜாவை. ஓணம் அப்போ தான் அந்த வாமன அவதாரம் நமக்கு வந்தது. ஸோ பர்பிள் கலரும் ரெட் கலரும் நாங்கள் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பர்பிள், அதுக்கப்புறமா ரெட்டு, அப்புறம் ஒரு பர்பிள், அப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறமா வெளியே அவுட்டர் லேயர்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சாமந்தி, அப்புறம் ஒரு எல்லோ சாமந்தி, அந்த மாதிரி கொடுக்குறோம். நடுவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த க்ரீன் கலர் இலை இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த கார்னரு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான ஷேப் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைன் பண்ணி வைக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே இந்த கோலத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லோரும் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோலம். இந்த கோலம் மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த பூவை எல்லாத்தையும் பீல் பண்ணி வைக்கிறதுக்கு நைட்டு 2.5 hours ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த நாங்கள் கோலம் பூக்கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு 3 hours ஆச்சு. இதை கம்ப்ளீட்டாக போட்டு முடிக்க, விளக்குலேருந்து எல்லாம் ஏற்றி முடிக்க 3 hours ஆச்சு. மார்னிங் நாங்கள் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி
கிட்டத்தட்ட ஒரு 8:30 கிட்ட நாங்கள் முடித்தோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு தீபம் வச்சுருக்கோம். அந்த தீபம் வந்து 5 திரியில் நாங்கள் தீபம் போட்டிருந்தோம். அது வந்து 5 தேவியருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டோட மாமியார் சொன்னாங்க. அதனாலேயே வந்து 9 விளக்கு வச்சோம், நவகிரகத்தை குறிக்கிற மாதிரி. இது வந்து அவங்க வீட்டுக்கு வாசலில் நாங்கள் போட்டது, அவங்க வீட்டோட லாபியில் போட்டது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஸ்வஸ்திக் ஒன்று சாமி முன்னாடி பூக்களம் ஒன்று போட்டிருந்தோம். அன்னைக்கு அவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரளா ட்ரெடிஷனல் இதுபடி அந்த ஓணம் சத்யா சொல்லுவாங்க இல்லையா, அது ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஃபுட்டு. இலையில வைக்கிறாங்க பாருங்க, சூப்பராக இருந்தது எல்லாமே. இது வந்து அந்த பலாப்பழத்தில் வந்து அந்த குட்டி குட்டியாக வந்து அந்த சொலையை வந்து கட் பண்ணிவிட்டு சிப்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது சக்கை சிப்ஸு, அப்புறம் நேந்திரன் சிப்ஸு, அப்புறம் வந்து உப்பேரின்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சுருந்தாங்க. கீழே இருக்கிறது வந்து குக்கும்பர் பச்சடி, மேலே இருக்கிறது வந்து ஒரு தேங்காய் தொகையல் மாதிரி செம்பந்தின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் காளான் பண்ணியிருந்தாங்க, ஓலன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வைக்கிறது அவியல். இது உப்பேரியா? இது என்னது? அது உப்பேரி. ஓகே. மிளகு பரட்டி. சாதம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது செம்ம டேஸ்ட். இது மாங்காய் பச்சடி எடுத்து, ஸோ பச்சடியே 3 வெரைட்டி, நார்த்தங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, 3 பச்சடி இருந்தது. அப்புறம் சாதம், சாம்பார், பருப்பு, இப்போ வைக்கிறது இஞ்சி புளி. அதுக்கப்புறமா இது வந்து நேந்திரம் பழமை வந்து அவங்க பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. பழநொறுக்குன்னு சொல்லுவாங்களா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக அவங்களோட இதுபடி மதியம் லஞ்சுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றது வந்து நேந்திரம் பழமை வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்பளம் போட்டு நொறுக்கி சாப்பிடுவாங்களா. அது பேர் பழநொறுக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. இப்போ சாதம் போட்டு நெய், பருப்பு கடைஞ்சது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா சாம்பார், அப்புறம் கேரளா பப்படம். அது எல்லாமே சூப்பர் டேஸ்டாக இருந்தது. எல்லாமே என்னோட ஃப்ரெண்டோட மாமியார் தான் பண்ணாங்க. இதில் வந்து பாயசம், அதுக்கப்புறமா ஒரு அன்றைக்கி வந்து இந்த பாயசம் பண்ணியிருந்தாங்க. அது பேர் என்ன, பாலடை பிரதமன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இதுதான், இது என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அவங்க தான் வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அவரை, நீங்கள் தான் மாவழி சக்கரவர்த்தி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி. இவரே நம்ம மாவழி சக்கரவர்த்தி. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், தனஞ்சய் அண்ணா. இதெல்லாம் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருந்த போது உள்ள டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஈவெண்ட் இருந்தது. அந்த ஈவெண்ட்டில் வந்து சண்டை மேளம் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த சண்டை மேளமாக.
அன்றைக்கி நிறைய ஈவெண்ட் இருந்தது. நாங்கள் சாங் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து டான்ஸ் ஆடினாங்க. நல்லாவும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அட்டைப்பூ கோலம் போட்டிருந்தோம். அந்த கோலமே நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது கோலம். ஒரு 10-12 பேர் சேர்ந்து நாங்கள் போட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் பாருங்கள். இவங்க எல்லாருமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான். அவங்களும் எங்களோட ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதோட இந்த ஓணம் vlog முடியுது. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.